என் வீட்டுக்கு நான் கேஸ் சிலிண்டர் வாங்க மாட்டேன், ஆனா எனக்கு மானியம் மட்டும் நீ கொடுத்துடணும். கதை புரிஞ்சு அவங்களுக்கு அந்த கதை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பொத்தாம் பொதுவா மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாரு, மத்திய அமைச்சர் நம்ம நிதி கொடுக்க மாட்டேன்றாருல திசை திருப்புறாங்க. ஆமா, அவர் சொல்றதுக்கு ஹிந்தியில சொல்றாரு, நமக்கு புரியல. அப்புறம் இங்க இருக்க தமிழர்கள் பூரா முதலமைச்சர் தான் நம்பணும், அவர் சொல்றதா உண்மை நம்பணும். அதுக்காக தான் பிளான் பண்ணி தானே வந்துட்டு நம்ம தலைமுறையில வந்துட்டு ஒரு 2 தலைமுறையே வந்துட்டு நம்மளுடைய ஆட்சியாளர்கள் பேசுறது என்ன பேசுறாங்கன்னு நமக்கு புரியக்கூடாதுன்னு வளர்த்துருக்காங்க ஹிந்தின்ற ஒரு கான்செப்ட் வச்சு. இன்னமும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் மாணவர்கள் வந்து முடிச்சு வெளியில வராங்க. அத்தனை லட்சம் மாணவர்களும் வந்துட்டு ஹிந்தி தெரியக்கூடாது, ஏன்னா தெரிஞ்சுட்டா உங்களுக்கு மத்தியில என்ன அரசாங்கம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்ட காட்டிதான் வந்து பண்றீங்க. அதுதான் பிரச்சனை. யாராலலாம் கூடுதலா பணம் கட்டி படிக்க முடியுமோ அவங்க எல்லாருமே போய் நீ ஹிந்தி மட்டும் இல்ல, நீ சமஸ்கிருதம் படின்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்க ஸ்கூல்ல சமஸ்கிருதம் இல்லையா? சரிங்களா, எல்லாமே படிச்சுக்கலாம். ஆனா ஏழை தாய்க்கு பிறந்த, ஒரு ஏழை கூலிக்கு பிறந்த, அல்லது ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த சாதாரண பிள்ளைகளுக்கு அவங்கதான் இன்னைக்கு தமிழகத்துல கல்வி கற்று வெளியில வர்றவங்கள வந்து மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் அரசாங்க பள்ளியில படிச்சுதான் வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஹிந்தியை கொடுக்க கூடாதுன்றதுல வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இதோட நோக்கம் வந்துட்டு ஹிந்தி உள்ள வரக்கூடாதுன்னு இல்ல, காசு சம்பாதிக்கிறதுல தனியார் பள்ளிகளுக்கு காவு வாங்கி போயிடும், அப்படிதான் பிரச்சனை.